ஹாய் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஹீரோய்க்கு அடிச்சாச்சு. அட்டி பார்த்தீங்கன்னா சீசன் கூடப்பட்டு உள்ளே வர்றவங்க ஃபுல்லாக அட்டி அந்த அடிக்கிறாங்க. சும்மா நம்மளுக்கு ப்ளே பண்ண தெரியாது. டவுசர் கிளியரோடு அடிக்கிறாங்க. சரி ரைட்டு, நீங்கள் யாரெல்லாம் ஹீரோய்க்கு பண்ணிட்டீங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, ஓகேவா? நம்ம ஹீரோய்க்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதை எக்யூப் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முதல்ல நம்மளை கிளைம் பண்ணிக்குவோம். கிளைம் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தேன். போகிற நல்லா இருந்துச்சு. அதை எக்யூப் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. எஃபெக்ட் எதுவுமே இல்லாட்டினாலும் அதோட மாடலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெரராகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத கமெண்ட்டில் போடுங்க மக்களே. ரைட்டு, நம்ம கேமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான் வரப்போகுது. ஒரு பையன் கப்பல் மேலே நின்றுக்கிட்டு கையாட்டு மணி காலாட்டு மணி ஆடிட்டு இருந்தாப்புல. அது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வைரல் ஆகி அது நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல எமௌண்ட்டு. அது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. சில பல டாஸ்க் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஜெயிச்சு அந்த டாஸ்க்கை முடிச்சு நீங்கள் இந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஏதோ இருக்குது பார்க்குறதுக்கு கையாட்டு மணி காலாட்டு மணிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இருக்குது, பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடீம் கொடுத்துருப்பேன். கிவ்வே 3 ரெடீம் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. எடுத்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இப்போ காட்டிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுக்கல வரல போகிறீங்க. நான் வீக்லி போடுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த லக்கி வின்னர் நீங்களாக இருக்கலாம். ஸோ இன்னொரு மேட்டர் என்ன கேட்டிங்கன்னா, நான் போடுற கிவ்வே வீடியோவை சண்டே போடுற கிவ்வே வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு எடுக்க முடியும். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் நான் எப்போ அந்த ரெடீம் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோட கிளிப் நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாம 10 ரெடீம் எடுத்துட்டீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோட எண்டில் கடைசி ஒரு 10 செகண்ட்ல அந்த கிளிப் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வீடியோ பார்த்துட்டு ஆக முடிஞ்சிரா ரெடீம் நான் வரான்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியே போயிருப்பீங்க. அதனால இப்போவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டுமே உங்களால் ரெடீம் கிளைம் பண்ண முடியும். நான் வீடியோவில் ஃபர்ஸ்ட்லையும் கொடுத்துப்பேன், நடுவுலையும் கொடுத்துப்பேன், லாஸ்ட்லையும் கொடுத்துப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டுமே நீங்கள் அந்த லக்கி வின்னர் ஆக முடியும். அப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒருத்தே இல்லாத அமௌண்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டாப் அப் அமௌண்ட்டில் வந்து தான் நான் எடுத்து இந்த அமௌண்ட்டை போட்டால் அந்த அமௌண்ட் நிற்க மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. விடிய சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இந்த அமௌண்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் இந்த டாப் அப் அமௌண்ட்டில் போய் இந்த அமௌண்ட்டை எடுத்தீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு பாருங்க. ஸோ கைஸ், வீடியோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.